ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டாக் பயன்பாட்டில் புதிய விதிமுறை இன்று முதல் நாடு முழுவதும் அமலாகிறது. டெல்லி நிலநடுக்கம் குறித்து பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணிப்பதாக பிரதமர் மோடி தகவல். மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய கல்வி அமைச்சரின் பேச்சு ஆணவத்தின் உச்சம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கடும் தாக்கு. முன்னாள் ராணுவத்தினர் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் கடனுதவி. தமிழக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்திற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வரும் மத்திய அரசின் முயற்சிக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கண்டனம். தமிழகத்திற்கு மத்திய அரசு போதுமான நிதியை வழங்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவலை பரப்புகிறார். மத்திய அமைச்சர் எல். முருகன் சரமாரி குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியாது என மத்திய அரசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என திமுக எம்பி கனிமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லா வரியையும் ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியாது என்பதா என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினார். எந்த நிதியும் தமிழ்நாட்டிற்கு தர முடியாது என்று சொல்ல மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது என்று கூறிய அவர், தமிழக மக்களுடைய போர்க்குணம் எந்த அளவிலும் குறைந்துவிடவில்லை என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நிதி ஒதுக்குவது தொடர்பான மத்திய கல்வி அமைச்சரின் கருத்து மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் திணிப்பதற்கு சமம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கையை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இந்தி மொழி பாடத்திட்டத்திலிருந்து அகற்றப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2 மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். மும்மொழி கொள்கையை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு மத்திய அரசு போதுமான நிதி வழங்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் தவறான தகவலை பரப்புவதாக மத்திய அமைச்சர்கள் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பட்ஜெட் குறித்த விளக்கம் பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். ஆனால் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படுவதில்லை என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் தவறான தகவலை பரப்புகிறார் என்றும் எல். முருகன் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய கல்வி அமைச்சரின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் என முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மும்மொழி கொள்கையை ஏற்று இந்தி மொழியை கற்பிக்காவிட்டால் கல்வித்துறைக்கான நிதியை தமிழகத்திற்கு தரமாட்டோம் என்று கூறும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழகத்தின் வரலாறும் இங்குள்ள மக்களின் உணர்வுகளும் தெரியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனம் உருவாகிய வரலாறு கூட அவருக்கு தெரியாது என்பதை தர்மேந்திர பிரதானின் ஆணவ பேச்சு காட்டுகிறது என்று சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தி பேசும் மாநிலங்களில் 1 மொழி கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது என்பது மத்திய அமைச்சருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் கொடுத்த உறுதிமொழிகளாவது அவருக்கு தெரியுமா என்று ப. சிதம்பரம் வினவியுள்ளார். தமிழக மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆணவத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். 2 மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசும் தவேக தலைவர் விஜயின் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க தயாரா என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 மொழி கொள்கையை ஆதரிக்கும் அரசியல்வாதிகள் ஏற்கனவே தனியார் பள்ளிகளில் கல்வி பயிலும் தங்களது குழந்தைகளை மாநகராட்சி பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மொழி பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு முதல்வர் பேசி வருகிறார் என்று விமர்சித்த ஹெச். ராஜா, எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கைக்கு தடையில்லை என கூறினார்.
முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்திற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்க வகை செய்யும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்திற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அரசால் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் படைவீரர்கள், படைவீரர்களை சார்ந்த வாரிசுகள், கைம்பெண்கள் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பதற்றத்தை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தலைநகர் டெல்லியில் இன்று காலை சுமார் 5:30 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது. டெல்லியின் சுற்றுப்புறங்களிலும் உணரப்பட்ட இந்த நில அதிர்வால் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் பீதியில் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி மக்கள் பதற்றத்தை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டன என்றும் மக்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் கூறும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பயணத்திற்கான ஃபாஸ்டாக் விதிமுறைகளில் இன்று முதல் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன. ஃபாஸ்டாகில் போதுமான பணம் இருப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளும் விதமாக புதிய விதிகள் அமலாகி இருக்கிறன. அதன்படி சுங்கச்சாவடியை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு வாகனத்தின் ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டு இருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்டில் இருந்தாலோ அல்லது குறைந்த பண இருப்பை கொண்டிருந்தாலோ சுங்கச்சாவடியில் சம்பந்தப்பட்ட வாகனத்திற்கான பண பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுங்கச்சாவடிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே சம்பந்தப்பட்ட வாகனத்தின் ஃபாஸ்டாக் கணக்கில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் கூட பண பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும். இதுபோன்ற தருணங்களில் வாகனத்திற்கு அபராதமாக சுங்கச்சாவடி நிர்ணயித்த கட்டணத்தை விட 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என புதிய விதிமுறை தெரிவிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜையில் மாணவிகளை அடிக்கல் நாட்டினர். மயிலாடுதுறை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 3,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 15 வகுப்பறைகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பள்ளியில் படிக்கும் மாணவிகளையே அடிக்கல் நாட்டுமாறு அமைச்சர் மெய்யநாதன் கேட்டுக்கொண்டார். மாணவிகள் படிக்கும் பள்ளிக்கு இதைவிட வேறு சிறப்பு இருக்காது என்றும் தெரிவித்தார். நாகப்பட்டினம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கோணான்குப்பம் புனித பெரியநாயகி மாதா ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நடைபெற்றது. அதற்கு முன்பாக புனித லுர்த்து அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை பேரருள் பன்னீர்செல்வம் சிறப்பு திருப்பலியை நடத்தினார். ஆலய வளாகத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வண்ணமிகு வான வேடிக்கையுடன் திருத்தேர் ஊர்வலமாக சென்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். உக்ரைனுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினை விரைவில் சந்தித்து பேச இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உக்ரைனில் சண்டையை நிறுத்த உண்மையிலேயே புதின் விரும்புவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதை விரைவாக முடிக்க விரும்புவதாகவும் புதினை விரைவில் சந்திக்க இருப்பதாகவும் கூறிய டிரம்ப், இதற்கான நேரம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக ரஷ்ய அதிகாரிகளுடன் அமெரிக்க குழுவினர் நீண்ட நேர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்று கூறிய டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறார் என்றும் இந்த சந்திப்பில் அவரும் கலந்து கொள்வார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இம்மாதத்தின் முதல் வாரத்தில் புதிய உச்சமாக சவரன் 64,000 ரூபாயை தாண்டி விற்பனையானது.
தொடர்ந்து விலை உயர்ந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் 7,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.